டுடே இன் ஒன் மேன் ஷோ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா இஸ்கோ ஃப்ரான்சிஸ்கோ அலார்கான் சுவாரஸ் ட்ரிபிளிங், கோல்ஸ், எஸ்சிஸ், ஷோ போட்டிங் அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு டீமுக்கானதாக தாண்டி தனித்துவமாக அவனை காட்டுறது தான் ஒன் மேன் ஷோவாக தெரியும் எப்படி பார்த்தாலும். அண்டு அதை கரெக்டாக பண்ணணும், சும்மா இரிட்டேட் பண்ணுறதுக்குன்னு பண்ணக்கூடாது. அப்படி நான் சொன்ன வகையறாக்களில் இவனும் அதில் அடங்குவான். ரியல் மேட்ரிட்டில் அவன் கூட பிச் ஷேர் பண்ண பிளேயர், ரொம்ப வேர்ல்ட் கிளாஸான பிளேயர். அவங்க கூட விளாண்டவங்க யாரை கேட்டாலுமே கூட எக்ஸாம்பிள் மார்செலோ, கர்வஹால், வரான், இவங்கள்ட்ட யாருக்கிட்ட கேட்டாலுமே வந்துட்டு அவங்க சொல்கிற ஒரே ஒரு பதில் என்னன்னா ஸ்கில்ஸ் ஒரு எஜிலிட்டி அப்படின்னு கேட்டாலே வந்துட்டு இஸ்கோன்னு தான் சொல்லுவாங்க. ஸ்கில்ஸ் கம்ப்ளீட்டாக கேட்டால் ஸ்கில்ஸ்ன்னு கேட்டால் இஸ்கோன்னு தான் சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் வந்துட்டு அந்த செம்பா பண்ணுறது, ரோல் ஆன் பண்ணுறது, எலாஸ்டிக்காக பண்ணுறது அப்படி இல்லை, அசார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு திங் இருக்குது தெரியுமா? அந்த திங்கை வந்துட்டு உண்மையிலே ரொம்ப ஃப்ளாலஸாக பண்ணுற ஒரு ஆள் தான் இஸ்கோ. நிறைய ஸ்டெட்ஸ் கிடையாது, நிறைய கோல்ஸ், நிறைய அசிஸ் அந்த மாதிரின்னு கிடையாது. பட் அவனுக்குன்னு ஒரு ப்ரைம் இருந்துச்சு, உண்மையிலேயே அவனுக்குன்னு ஒரு ப்ரைம் இருந்துச்சு. லைக் ஒரு 2018 to 2020 மிட் வரைக்கும் அவனுக்கான ஒரு டைமாக தான் இருந்துச்சு உண்மையிலே. அந்த டைமில் நிறைய பேர் உண்மையிலே பீக்கில் இருந்தாங்க, அவங்களுக்கான பீக்கில் இருந்தாங்க. அதாவது வேர்ல்டோட பீக்கில் இல்லை, அவங்களுக்கான பீக்கில் இருந்தாங்க. அதில் குறிப்பான ஒரு ஆள் தான் வந்துட்டு இஸ்கோ. டீமுக்கான ஒரு பிளேயர் தான் உண்மையிலே வந்துட்டு. அவன் பண்ணுறது சோலோத்தனமாகவே தான் இருக்கும் உண்மையிலே. ஆனால் அது உண்மையிலே டீமுக்கானதாக தான் இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு யாருனாலையும் முடியலை அப்படின்னா அவனாவே இறங்கி பண்ணுற ஒரு சில மூமெண்ட் அது இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா 2017-18 கேரியஸ் மிஸ் பேல் வந்துட்டு அவுட் பர்ஃபார்ம் பண்ண அந்த ஒரு கேமில் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த கேமை நான் 2 வாட்டி பார்த்துருக்கேன் உட்காந்து. அந்த கேமோட ஆக்சுவல் மேன் ஆஃப் த மேட்ச் என் கணக்கு தெரியுது உண்மையிலே வந்துட்டு இஸ்கோ தான். ஏன்னா வந்துட்டு பிச்சில் வந்துட்டு க்ரூஸ், மொட்ரிச், கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆப்வியஸ்லி இவ்வளோ பேர் இருந்துமே கூட என் கண்ணுக்கு அவன் பண்ணுறது தான் வந்துட்டு அந்த ஹீட் மேப் அப்படியே சாப்பிட்டு எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அது அவனோட பெஸ்ட் ஃபார்மாக எனக்கு தெரிஞ்ச ஒரு காலகட்டம் அது உண்மையிலே. அண்டு இஸ்கோ வந்துட்டு ஹசார்ட், மெஸ்ஸி கூடலாம் கம்பேர் பண்ண நாட்கள்லாம் இருக்குது. நீங்கள் பேப்பர் மீடியாலேருந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி ஆன்லைன், இன்றைக்கி வேறு மாதிரி ஆயிடுச்சு ஃபுட்பால் உண்மையிலே. பட் அன்றைக்கி வந்துட்டு இந்த விசில் மேகசின், பேப்பர் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நிறைய நியூஸ் அவனை பற்றி போடுவாங்க. ஷோ போட்டிங் ஸ்டார், த அப்கமிங் ஸ்டார் அந்த மாதிரிலாம் வந்துட்டு போடுவாங்க. த பாலிங் கிங் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. இது நான் மிகப்படுத்தி சொல்கிறேன் அப்படின்னால இது உண்மையிலே அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அண்டு வந்திருக்கணும், அந்த ஒரு லெவலுக்கு வரல. அண்டு ரியல் மேட்ரிட் விட்டு வெளியானதுக்கு அப்புறமும் கூட தன்னோட ஸ்கில்ஸை காட்ட முடிஞ்சிச்சு. பட் ஆனால் அந்த ஒரு ஸ்டார் ஸ்டட்டட் டீமில் இருந்த அவனுக்கு அந்த ஒரு சாம் வந்துட்டு அதுக்கப்புறமா போயிருச்சு இப்போ இன்ஜெட்டில். அண்டு இஸ்கோ அவனோட ஃப்ளேரை திருப்படியும் கொண்டு வந்து மேபி அவனுக்குன்னு ஒரு ட்ராஃபி அவனோட கெரியர் முடியும் போது முடித்தாலே எனக்கு ஒரு சந்தோஷம் தான். அண்டு உங்களில் எத்தனை பேருக்கு வந்துட்டு இஸ்கோ இந்த அளவுக்கு நோட் பண்ணியிருக்கீங்க? அண்டு எத்தனை பேருக்கு இஸ்கோ பிடிக்கும்? சுருக்கமாக சொல்லணும்னா நான் கொஞ்சம் இஸ்கோ ஃபேன் தான், எனக்கு பிடிக்கும், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அண்டு இஸ்கோவோட எந்த மூமெண்ட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.